புரிந்து படிக்க வேண்டும். கல்லூரியில் மாணவர்கள் பாடங்களை புரிந்து படிக்க வேண்டும். கல்லூரியிலிருந்து வெளியே வரும்பொழுது தனித்திறனோடு வர வேண்டும். சந்திராயன் 3 விஞ்ஞானி வீரமுத்துவேல் பேச்சு. சந்திராயன் 3 இஸ்ரோ விஞ்ஞானி வீரமுத்துவேல் 1994 முதல் 97 வரை படித்த கல்லூரியில் இன்று அவருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழுப்புரம் ஏழுமலையான் பாலிடெக்னிக்கில் அவர் 3ஆம் ஆண்டு பட்டய படிப்பை படித்தார். அந்த கல்லூரியில் இன்று கல்லூரி மாணவர்கள் மற்றும் கல்லூரி நிர்வாகம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் பேசிய இஸ்ரோ விஞ்ஞானி வீரமுத்துவேல், தற்போது அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டது. 104 செயற்கைக்கோள்களை இந்தியா ஒரே நேரத்தில் வானில் ஏவி உள்ளது. தற்பொழுது சந்திராயன் 3 வெற்றிகரமாக அனுப்பப்பட்டுள்ளது. இதுபோன்று வருங்காலங்களில் மாணவர்கள் சாதனை படைக்க வேண்டும் என்றால் கல்வியை முழுமையாக புரிந்து கற்க வேண்டும். கல்லூரியிலிருந்து வெளியே வரும்பொழுது மாணவர்கள் திறனை மேம்படுத்தி தனித்திறனோடு இருக்க வேண்டும். AI எனப்படும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸின் தற்பொழுது வளர்ந்து வருகிறது. இதனை மாணவர்கள் நன்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி தாளாளர் சாமிகண்ணு மற்றும் நிர்வாக தலைவர் செல்வமணி, கல்லூரி முதல்வர் டாக்டர் அமோஸ், ராபர்ட், ஜெயச்சந்திரன், துணை முதல்வர் M. சங்கர் உள்ளிட்ட கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் R. வசந்தகுமாருடன் உங்கள் தவசி ரமேஷ். அது ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். அந்த விஷனரி அந்த டைம்ல இருந்துச்சு. இன்னமும் நம்ம நிறைய ஜாப் தான் தேடி போயிட்டு இருக்கோம். டெஃபினட்டா எவ்ரிஒன் ஷுட் திங்க் என்ன நீங்க பண்ண போறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பர்டிகுலரா இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன நீங்க பண்ண போறீங்க, அதுல ரொம்ப தெளிவா இருங்க. அதை ஸ்ட்ராங்கா அதுக்காக ஒர்க் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களை அடுத்த ஸ்டெப் கொண்டு போகிறது. ரெண்டாவது, இந்த செகண்ட் இயர் தேர்ட் இயர் நான் படிக்கும்போது இந்த இன்ட்ரெஸ்ட் வந்ததே எதனால தான் ஃபேக்கல்டிஸ்னால தான். அவங்க கொடுத்த அந்த இன்கல்கேட்டிங் த சப்ஜெக்ட்ஸ், அந்த டெக்னிக்கல் நாலேஜை ஷேர் பண்ண விதம், அவங்க சொல்லிக் கொடுத்த விதம், இதெல்லாம் ஐ ரியலி காட் இம்பைட். நான் வீட்டில் போய் படிக்க மாட்டேன், பட் ஆனால் ஐ ரியலி அண்டர்ஸ்டுட் ப்ராக்டிக்கலி. ஐ இம்பைட் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்னால எனக்கு அப்போ தான் ஒரு பெரிய ஒரு பேஸ் அண்ட் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வந்தது. திஸ் இஸ் த காலேஜ் ஐ காட் ஃபுல் ஃபவுண்டேஷன். அதுக்கப்புறம் நான் இன்ஜினியரிங் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 1 இயர் எனக்கு கேம்பஸ் ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூவில் BST மோட்டார்ஸில் நான் ஜாயின் பண்ணேன். அப்போ அந்த டைமில் இங்கே கடலூரில் இருக்குது. ஸோ ஒரு ஃபியூ மந்த்ஸ் டெல்கோன்னு சொல்லி பிம்ப்ரி பூனா கிட்ட ட்ரைனிங் போயிருந்தேன். அப்போ அங்கே இருந்த பீப்புளெலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, டிப்ளமோவில் மட்டும் நம்ம இருந்தோன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது, இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு. அப்போ திரும்பவும் நான் எனக்கு ரோல் மாடலாக இருந்தவர் மனோகர் சார், அவர்கிட்ட நான் திரும்பவும் கேட்டேன், நான் இன்ஜினியரிங் என்னால் தான் படிக்க முடியுமா அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், ஒன்னால் படிக்க முடியும்னா வேறு யாரால் படிக்க முடியும், இவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கேன், ஒன்னால் படிக்க முடியாதா அப்படின்னாரு. He gave that particular advice. And the advice has taken me to the next level. அதுக்கான உதாரணமும் அந்த ஃபேக்கல்டி. ஸோ என்ன மாதிரி எல்லா அலுமினிஸ்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க. there are many people who have achieved. I am only talking on behalf of them. அவங்க கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாமே அவங்க கிட்ட ஒரு ஸ்டோரி. எல்லாம் அவங்கவுங்க அச்சீவ் பண்ணது எல்லாமே ஒரு சின்ன ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்ட்லேருந்து தான் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் வர்றது திரும்பவும் when you look back. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக நான் சொன்னேன், நிறைய இந்த சந்திராயன் 3 முடிஞ்ச உடனே ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸில் கூப்பிட்டுருந்தாங்க. சம் ஃபியூ ஃபங்க்ஷன்ஸ் நான் அட்டன் பண்ணேன், சம் அவார்டிங் ஃபங்க்ஷனு. அப்போ நான் போகும்போதெல்லாம் ஐ வில் ஆல்வேஸ் கெப்ட் திஸ் இன் மைண்ட். இட்ஸ் நாட் தட் ஐ கான்ஷியஸ்லி ஐ காட் திஸ், பட் ஐ ஆல்வேஸ் திங்க் தட் ஓகே ஐ ஆம் நத்திங், வை ஐ ஆம் கால்டு. இப்போ கூட நான் உட்காந்துருக்கும் போது நான் நினைப்பேன், வாட் ஐ கிரேட்லி அச்சீவ்ட், நத்திங் ஐ அச்சீவ். I did what management gave me. I sincerely did. That's all. I didn't do any great thing. நான் இது எனக்கு எப்பயுமே மனசுக்குள்ள இருக்கும். எங்கே போனாலும் நான் I will always think like that. அந்த எக்ஸாம்பிள் சுவாமிகண்ணு சார், அவர் இப்போ சொல்லிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நான் எதுவுமே அச்சீவ் பண்ணல, எல்லாமே பிரின்சிபல் பண்ணாங்க, செல்வமணி சார் பண்ணாரு அப்படின்னு சொன்னார். தட் கைண்ட் ஆஃப் அவரை even though his role is very big, but he is not telling about himself. அந்த இது நமக்கு கான்ஷியஸாக இல்லைனாலும் பட் அது ஆல்ரெடி இம்பைப்டாக இருக்குது. அது ஒன் ஆஃப் த ரீசன். அது நிறைய பேர் ஃபார்ச்சுனேட்லி ஐ ஹவ் சீன் மெனி பீப்புள் இன் மை லைஃப் லைக் தட். ஸோ ஐ வாண்டட் டு பி கிரவுண்டட். அந்த ஒரு வகையில் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த குவாலிட்டி வந்திருக்கு. தென் செல்வமணி சார் ஆல்சோ. ஸோ இந்த ஃபங்க்ஷன்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஏழுமலை பாலிடெக்னிக் மட்டும் என்னை யாருமே கூப்பிடவே இல்லை. ஸோ ஃபார் ஃபியூ மந்த்ஸ் ஒரே லான்ச் வெஹிக்கிள் தான் எக்ஸ்பெக்ட். அப்போ அந்த டைமில் I was the project director for 2 nano satellites. 2016-17 time frame la
ஐ கேம் டு பிகாஸ் எங்கள் வீடு இங்கே இருக்குது, ஸோ ஐ கேம் இயர். அப்போ தேவனேமல் உமன்ஸ் காலேஜோட சேர்மன் வந்து என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. டே யூ ஆர் ஹேவிங் எ பீஸ், யூ ஆர் ஸ்லீப்பிங் ப்ராப்பர்லி ஆர் நாட், தட் மேட்டர்ஸ் அ லாட். ஸோ வாட் ஐ வாண்ட் டு சே, நீங்கள் என்ன ரோல் பண்ணிங்கனாலும் ஸ்டூடெண்ட்ஸு 100% இன்வால்மெண்ட்டோட பண்ணுவாங்க. இதை நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். லைக் இதை நான் பண்ணால் எனக்கு இது கிடைக்கும், கேல்குலேட்டிவாக இருக்காதுங்க. என்ன பண்ணுறீங்களோ அதை 100% இன்வால்மெண்ட்டோட இன்னைக்கு டேவை பண்ணுங்க. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ வாஸ். நான் இது பண்ணணும், அடுத்தது இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்லாம் நான் எதுவுமே ஐ டிட் நாட் ஹேவ் எனி ஆம்பிஷன் ஈவன் நவ் ஆல்சோ. ஜஸ்ட் கொடுக்குற ரோலை 100% இன்வால்மெண்ட்டோட வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணுங்க. இது வந்து என்னோட ஹம்பிள் சஜஷன். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்கில் போகும்போது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் திஸ் ஆல்சோ. இன்ஜினியரிங் போகும்போது செகண்ட் இயர் லேட்ரல் என்ட்ரியாக நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஏன்னா டிப்ளமோ நம்மக்கிட்ட டிகிரி இருக்கிறதுனால லேட்ரல் என்ட்ரியாக ஜாயின் பண்ணுவோம். லேட்ரல் என்ட்ரியாக போகும்போது நான் சென்னையில் படித்தேன், சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில். செமஸ்டர் வரணும். ஃபஸ்ட்டு என் கூட பேசாதவங்க தேர்ட் செமஸ்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இல்லை செகண்ட் தான் வருவேன். Everyone will come and talk to me. Who is this guy? Who is that Veeramuthuvel? Gem of Sri Sairam Engineering College ne every semester போட்டுட்டு இருப்பாங்க மார்க்ஸ் வரும்போது. அது என்னன்னா அப்பவும் நான் வந்து போய் புக்கிஷாக இருக்க மாட்டேன். நீங்கள் என்னோட சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட கிளாஸ்மேட்ஸை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அவங்களோட நான் எல்லா தரப்பட்ட மக்களோட இருப்பேன். ஒரு கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, வெறும் படிப்பு மட்டுமே இருப்பாங்க. இன்னொருத்தவங்க படிக்கவே மாட்டாங்க, இன்னொருத்தவங்க நடுவில் இருப்பாங்க. நான் எல்லாத்தோடையும் இருப்பேன். அது எதனாலன்னா, உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் படிக்கிறத தெளிவாக புரிஞ்சு படிச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இன்டர்வியூ இருந்தாலும் சரி, அடுத்ததாக நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணாலும் சரி, உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதனால் என்ன நீங்கள் பண்ணிங்கனாலும் புரிஞ்சு அதை என்ன பண்ணணுன்றதை புரிஞ்சு, நான் இதை எதுக்காக பண்ணுறேன், ஈவன் இன்ஜினியரிங்னு நான் சொல்லலை, என்ன ஜாப் பண்ணிங்கனாலும் அதை புரிஞ்சு பண்ணுங்கள். இது வந்து இட் வில் டேக் யூ டெஃபினெட்லி டு அ ஹையர் ஹைட்ஸ். அப்புறம் டிப்ளமோ தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இல்லைன்னா நான் டேரெக்டாக 12th முடிச்சுட்டு வந்தேன்னா அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காருங்க. ஆனால் அதே சமயத்தில் 10th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிக்கிறதுக்கு 6 years ஆகுது. வெதர் 12th ரூட் போனீங்கனாலும் சரி, டிப்ளமோ ரூட் போனீங்கனாலும் சரி. ஆனால் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு 10th படிக்கும் போதே உங்களுக்கு வந்து பயங்கர வெறித்தனமாக நீங்கள் இன்ஜினியரிங் தான் போகணும் அப்படின்ற ஒரு உங்களுக்குள்ளேயே ஒரு மெச்சூரிட்டியோ ஒரு அவேர்னஸோ இருந்துச்சுன்னா ப்ரொடக்டிவாக என்னத்துக்கு வேணுமோ அதை யூஸ் பண்ணுங்கள். அதை வச்சு நீங்கள் கெட்டும் போகக்கூடாது, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ இந்த ரூட்டு எடுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் 10th முடிச்சுட்டு 12th போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மெடிசன்